ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட் ஜாபுங்க, சரிங்களா. ஸோ விமான நிலையத்தில் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஏஐ ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் தமிழக ஏர்போர்ட் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு வேலைவாய்ப்புகள் அனைத்தும் நம்மளுடைய சேனலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நிறைய ஜாப் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் போய் நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸசைஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அட் ஸ்டேஷன் சென்னை அண்ட் மும்பை ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் ஃபார் சென்னை அண்ட் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் தான். நான் முன்னாடியே சொன்னதான். சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி சென்னை அண்ட் மும்பை தான் ஸ்டேஷனு, ஏர்போர்ட் ஸ்டேஷனு. செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கிடைக்கிறாங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் 34, மும்பையில் 96 வேகன்சிஸும் இருக்குது, சரிங்களா. ஸோ டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2/2024, 2/2/2021, 3/2. ஸோ அந்த இன்டர்வியூ நடக்கிற டைம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 hours அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இன்டர்வியூ நடக்கிற டைம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அதான் இன்டர்வியூ நடக்கிற டைமு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 தான் கொடுத்துருக்காங்க மும்பையிலையும், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தான் வந்து அப்ளிகண்ட் அந்த இன்டர்வியூ நடக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் ஏஐ யூனிட் காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் கண்ட்ரோல்மெண்ட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நடக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஐ திங்க். ஏன்னா வந்து இன்டர்வியூ பண்ணுற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் த எக்ஸிக்யூட்டிவ் வேகன்சிஸ் அண்ட் மெயின்டைன் வெயிட் லிஸ்ட் ஃபார் வேகன்சிஸ் ஃபியூச்சர் இந்தியன் நேஷனல் மேல் அண்ட் ஃபீமேல் சென்னை அண்ட் மும்பை ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் கார்கோ வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி விஷன் கொடுத்துருக்காங்க. டு பி லீடர் இன் ப்ரொவைடிங் வேர்ல்டு கிளாஸ் கிராண்ட் ஹேண்ட்லிங் சர்வீசஸ் அண்ட் ஆல் இந்தியா ஏர்போர்ட் ஸ்டாண்ட் எக்ஸ்பேண்ட் குளோபலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மிஷன் அந்த ப்ராசஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் ஃபுல் டைம் கிராஜுவேஷன், சரிங்களா. ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். என்சிசி சர்டிஃபிகேட் மஸ்ட் வந்து கேட்குறாங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும், சரிங்களா. ஸோ எழுத்து திறமை இருக்கணும், ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதர் நாலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பே ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,500 வரையும் 27,450 வரையும் கொடுத்துருக்காங்க, ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 அப்பர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு குவாலிஃபைடு இந்த பிஇடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் டெஸ்ட்டு, ட்ரெஸ் கோடு அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்பியர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இங்கிலீஷ் நல்லா பேச டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ ஃபார்மலி ட்ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயம் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைவும் இருக்குது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், சரிங்களா. ஸோ ₹500 ஒன்லி. ஸோ எக்ஸாம் ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹500 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன கண்டிஷன்ஸ் மெயினாக பார்க்கணும்னா SC ST OBC எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, சரிங்களா. ஸோ ரிசர்வேஷன் அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் இருக்கிற இது. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ எதனால் டிஸ்குவாலிஃபிகேஷன்னா என்கேஜ்மெண்ட் அண்ட் செலெக்ஷன்ஸு, அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் அவுட் சைடு ஏதாவது இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க.
தெளிவாக நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வந்து தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 10th கிரேடு 12th கிரேடு கிராஜுவேஷன் டிகிரி. ஸோ 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க போகிறேன். எக்ஸாமினேஷன் பாஸ்டு, ஸ்பெசிஃபை டிகிரி பிஎஸ்சி பிகாம் அப்படின்னு டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ப்ராப்பராக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி, லோக்கல், ஸ்பெசிஃபை, மதர் டங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏர்போர்ட் ஜாப் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழக அரசால் வெளிவந்திருக்கு. ஸோ மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்